நண்பா இப்போதைக்கு நம்ம தமிழ் தலைவாஸ் டீம்ல 2 தமிழ் வீரர்கள் புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ சந்திரன் ரஞ்சித் அதன் பிறகு மாசானமுத்து. ஸோ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அஃபிஷியலா தமிழ் தலைவாசி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ சந்திரன் ரஞ்சித் அப்புறம் மாசானமுத்து PKL சீசன் 11 தமிழ் தலைவாஸ் டீமுக்காக தான் பிளே பண்ண போறாங்க அப்படின்னு. ஸோ அதை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என்னங்கிறத டீடைல்டா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம 2 புது டீம்ஸ் வந்து அவங்களோட ப்ரீ சீசன் கேம்பை PKL சீசன் 11க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே முக்கியமான டீம்ஸ். ஸோ எந்த டீம்லாம் கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்டான விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா ஃபர்ஸ்ட் PKL சீசன் 11க்காக இப்போ புதுசா ப்ரீ சீசன் கேம்பை ஸ்டார்ட் பண்ண அந்த 2 டீம்ஸை பத்தி பார்த்துடலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தபங் டெல்லி KC நவீன்குமாருமே ப்ரீ சீசன் கேம்ப்ல இருக்காரு. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாட்னா பைரட்ஸ் டீம். ஸோ கொரியன் கபடி கிங் வந்து இந்தியாவுக்கு வந்து அரைவ் ஆயிட்டாரு. பாட்னா பைரட்ஸ் டீமோட ப்ரீ சீசன் கேம்ப்ல ஜாயின் பண்ணிட்டாரு. அதன் பிறகு நம்ம சுதாகர் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ பாட்னா பைரட்ஸ் டீம் அவங்களோட ப்ரீ சீசன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நண்பா இப்போ இந்த தரமான அப்டேட்டை பத்தி பார்த்துடலாம். சந்திரன் ரஞ்சித் அதன் பிறகு மாசானமுத்து இவங்க 2 பேரும் அபிஷியலா தமிழ் தலைவாஸ் டீமோட ப்ரீ சீசன் கேம்ப்ல மட்டும் இல்லாம PKL சீசன் 11 ஸ்குவாட்லயும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இதை தமிழ் தலைவாஸ் டீம் அவங்களோட சோசியல் மீடியாஸ்ல ஜாலியா பகிர்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா வேற இருக்காங்க. சந்திரன் ரஞ்சித் அண்ணே மாசானமுத்து இவங்க 2 பேரும் PKL சீசன் 11ல தமிழ் தலைவாஸ் டீமோட ஸ்குவாடோட இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே வீடியோ போட்டுட்டேன். கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரும் தமிழ் தலைவாஸ் டீமோட இணையறதுக்கு 99.99% வாய்ப்பு இருக்கு. ஆனால் 1% அந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுக்காக விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது கன்ஃபார்மான நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோட கமெண்ட் கீழே பொய் சொல்ற, ஏன் பொய் சொல்ற, எதுக்கு இந்த பொழப்பு, அவங்க கிட்ட அமௌண்ட் இல்லை, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா, நான் அதுக்கு அடுத்த நாளே ரிப்ளை வீடியோ போட்டிருந்தேன். ஸோ யார்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணணுமோ அவங்க கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ போட்டு அது ஃபேக் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோட எண்ணில் ஸோ எப்போ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வருதோ அன்னைக்கு உங்களுக்கு ப்ரூஃபோட நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் டீமே அதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த ப்ரூஃபை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், இந்த வீடியோலேயே ஷோ பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ரிப்ளை வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு கமெண்ட்டுகளையும் பல பேர் அதே விஷயங்களை புலம்பிகிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் பல இடங்களில் தப்பு பண்ணியிருக்கலாம், அப்டேட்ஸை வந்து மாற்றி கொடுத்துருக்கலாம், தெரியாமல் கொடுத்துருக்கலாம், எல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு இப்போதைக்கு இதெல்லாம் உண்மையோ கன்ஃபார்ம் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ப்ரூஃபை காமிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி 2 தமிழ் பிளேயர்ஸ் வந்து தமிழ் தலைவாஸ் டீம்ல ஜாயின் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கபடி வெப்சைட்ல இருந்து அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் நிலையில ஆனால் இன்னும் தமிழ் தலைவாஸ் டீம் கன்ஃபார்ம் பண்ணல, அந்த வெப்சைட்ல மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் நிலையில நான் வந்து என்ன பண்ணேன், சந்திரன் ரஞ்சித் அண்ணனுக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணேன். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணே நீங்க PKL சீசன் 11 தமிழ் தலைவாஸ் டீமுக்காக ப்ளே பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா, ஒரே கேள்வி தான். அண்ணே நான் ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் அதை கன்ஃபார்ம் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து கேரண்டியா சொல்லியிருந்தேன் 2 தமிழ் பிளேயர்ஸும் தமிழ் தலைவாஸ் டீமோட இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது தெரியாம பல பேர் வந்து ஏதோ சொல்லிட்டீங்க, பரவாயில்ல.